Hello students, welcome to Inspirational Max. இப்போ நம்ம exercise 3.1ல first one பார்க்க போறோம். So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the size of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of cuboid. அதாவது கியூபோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது கியூபாய்டா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி மாறும்பொழுது அது வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 52 cubic units இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா லெட் எக்ஸ் பி த சைஸ் ஆஃப் த கியூப், கியூபோடைய சைஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது கியூபாய்டோட சைஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இதை வச்சு நம்ம வேல்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வேல்யூம்னா என்ன செய்யணும்? நம்ம இந்த சைஸை ப்ராடக்ட் பண்ணணும். அது x plus 1 into x plus 2 into x plus 3 equal to the volume of cube என்னன்னு சொல்லுவோம்? x cube. இங்க x sides-ன்றதுனால x cube. அந்த வால்யூம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 52 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறதுனால 52 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த வால்யூம் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதோட வேல்யூ தெரிஞ்சிடும்? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டூ வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6ன்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து எக்ஸ் எடுத்துகிட்டு இது கூட ப்ராடக்ட் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் இன்ட்டு 3x வந்துடும். 2 into x 2x, 2x plus 3x 5x வந்துடும். 2 3s 6 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஒவ்வொரு வேல்யூஸ் கூடயும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப், 5x இன்ட்டு எக்ஸ் 5x ஸ்கொயர், 6 இன்ட்டு எக்ஸ் 6x வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு பாருங்க 1. ஸோ 1 எடுத்துகிட்டு இது கூட ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்ம. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த எக்ஸ் கியூபும் இந்த எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள் 5x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும்? 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள் 6x ப்ளஸ் 5x ஆட் பண்ணோம்னா 11x ப்ளஸ் 6 இருக்குது ப்ளஸ் 52 வரும்போது மைனஸ் 52. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும் நமக்கு? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 6 இன்ட்டு 46, 6ஐயும் 46ஐயும் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 276. ஓகேங்களா? ஸோ எனி டூ நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 276 வரணும். அந்த டூ நம்பர்ஸை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? 11 கிடைக்கணும். ஸோ அப்போ நான் பார்த்தீங்கன்னா நமக்கு எதையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு 276 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 23 into 12, 23 into 12 ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 276 கிடைச்சிரும் நமக்கு. 23ல 12 சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? 11 வந்துடும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ் போடுவோம். இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ பிக்கஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் போடுவோம், ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு தான் என்ன போடுவோம்? நம்ம மைனஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கும்? உங்கள் எதுவும் நம்பர்ஸ் இல்லைன்னா டேரெக்டாக இது எக்ஸ் ப்ளஸ் 23 எக்ஸ் மைனஸ் 12ன்னு எழுதிடலாம். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் இருந்தது அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்டால் இங்கே என்ன பண்ணுவோம்? நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ 23/6ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? மைனஸ் 12/6ன்னு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 23/6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ 1 6 6, 2 6 12. அப்போ இங்கே என்ன வந்துடுது பாருங்க? மைனஸ் 2. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0 அண்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க? எக்ஸ் ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? மைனஸ் 23/6. எக்ஸ்ன்றது என்ன? சைட்ஸ். அப்போ சைட்ஸ் வந்து என்னவா இருக்காது? நெகட்டிவாக இருக்காது. ஸோ இஸ் நாட் பாசிபிள். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு? 2. அப்போ அந்த கியூபோடைய சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. The side of the given cube is 2 units. அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப். ஸோ 2 கியூப். ஸோ 2 கியூப் என்னது? 8. 2 into 2 into 2 இல்லைங்களா? இப்போ நமக்கு தேவை என்ன? வால்யூம் ஆஃப் cuboid. So volume of cuboid equal to என்ன? X cube plus 52. அதாவது
கியூபோட வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 52 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன 8 ப்ளஸ் 52. ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிடும் நமக்கு 60 கியூபிக் யூனிட்ஸ். இதான் வேல்யூம் ஆஃப் கியூபைட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ். அதாவது ரூட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். வேற ஒன்றும் இல்லை, 3 ரூட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம 3 ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 2, காமா ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து வீட்டாஸ் ஃபார்முலாஸ் தெரியும் இல்லைங்களா. 3 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், 3 ரூட்ஸ்னால் எக்ஸ் கியூப், 2 ரூட்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். ஸோ 3 ரூட்ஸ் கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ இங்கே என்ன வந்துடும், எக்ஸ் கியூப், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ், அப்புறம் ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து ரெண்டா ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதான் வந்து வீட்டாஸ் ஃபார்முலா வந்து கியூபிக் ஈக்குவேஷனுக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், இந்த வேல்யூஸ் அப்படியே இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன், இந்த எக்ஸ் கியூப் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸை பாருங்கள், 6 + 3 9, 9 + 2 என்ன வரும் 11. ஸோ 11x மைனஸ் இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணோம்னா 2 3 7 என்ன வந்துடும் 6 ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு, இவ்வளோதான். ஸோ இதில் செகண்ட் ஒன் வந்து ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் வேறு வேறு கொடுத்துருக்காங்க, 1 1 அண்டு -2. ஸோ ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ காமான்னு எடுத்துக்கிறோம். ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கிற இடத்துல ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ காமா வேல்யூ அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன கிடைக்கு பாருங்க, 2 + 2 1 + 1 2, 2 - 2 என்ன ஆகிடும் 0. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து இல்லாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா -2 என்ன வரும் -4. ஸோ 1 - 4 என்ன கிடைக்கும் -3x. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 × 1 1, 1 × 2 2 ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 -2 அண்ட் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு -2, காமா ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிடுறோம். அதுக்கடுத்து ஆல்ஃபாவோட பீட்டா காமா வேல்யூஸை அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் சிம்பிளிஃபை, அவ்வளோதான். +2 -2 கேன்சல் ஆகிடும், 4x² வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா -8 + 8 கேன்சல் ஆகிடும். ஸோ -4 × x -4x. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2s are 4, 4 4s are 16 ஈக்குவல் டு 0. ஸோ இவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, if alpha beta and gamma are the roots of the equation. இந்த cubic equation கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, x⁻3 இருக்கு. ஸோ x⁻3 இருந்துச்சுன்னா இது ஒரு cubic equation. இந்த cubic equation அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும், 3 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் தான் என்னது, ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. ஸோ ஃபார்ம் ஏ cubic equation. இதோடைய ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டு இவங்க கொடுத்துருக்க 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமான்றது ரூட்ஸாக இருந்ததுன்னா என்ன கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்றத அவங்க ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதிலிருந்து ABCD வேல்யூஸ் நம்ம முதல்ல எழுதிக்கிறோம். ஸோ எழுதிட்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், கியூபிக் ஈக்குவேஷனாலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதுக்கு என்ன ஃபார்முலா, -B/A. ஸோ B வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் 2, A வேல்யூ 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள், -2 வந்துடும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா வேணும். ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன, C/A. அதாவது நம்ம இன்னும் சிம்பிளாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் இருக்கு இல்லைங்களா, அங்கே கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக டிவைட் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். விட்டுட்டு ஸோ இந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே என்ன இருக்கோ அதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இங்கே என்ன இருக்கோ அது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா. பட் சைன் மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸுங்களா, நெக்ஸ்ட் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கணும், மைனஸ்.
அடுத்து ப்ளஸ் அடுத்து மைனஸ் அவ்வளோதான் இல்லையா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பி பை ஏ இதுக்கு சி பை ஏ சி வேல்யூ என்ன 3 ஏ வேல்யூ என்ன 1 சி பை ஏ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 3 by 1 3 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் டி பை ஏ டி வேல்யூ 4 ஸோ மைனஸ் டின்னு இருக்கு அப்போ மைனஸ் 4 வரும் ஏ வேல்யூ 1 ஸோ பை 1 போட தேவையில்ல விட்டுறோம் இப்போ நமக்கு எதுக்கெல்லாம் வேல்யூஸ் தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தெரியும் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா வேல்யூ தெரியும் ஆல்ஃபா பீட்டா காமா தெரியும் இந்த 3 வேல்யூஸ் தான் வச்சுக்கிட்டு அவங்க என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது இதை நம்ம அங்கே பயன்படுத்துவோம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமான்றது ரூட்ஸாக இருந்ததுன்னா கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இது மூணையும் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இது எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கா எடுத்துடுறோம் அப்போ என்ன கிடைக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வந்துடும் ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் இங்கே -2 இருக்குது அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் -2 போடுறோம் இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2 சார் 4 ஸோ ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் இப்போ இங்கே போடுறோம் இல்லைங்களா அதே தான் ஆல்ஃபா பீட்டான்னு போடுறோம் இங்கே என்ன வந்துடும் 2 ஆல்ஃபா 2 பீட்டா அதாவது ஆல்ஃபா இருக்க இடத்துல 2 ஆல்ஃபா பீட்டா இருக்க இடத்துல 2 பீட்டா காமா இருக்க இடத்துல 2 காமான்னு வரும் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வரும் ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வேணும் அப்படின் போது இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறோம் 4 ஆல்ஃபா பீட்டா 4 பீட்டா காமா 4 காமா ஆல்ஃபான்னு வரும் ஸோ காமனாக எது எடுத்துடலாம் 4 எடுத்துடலாம் ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபார்மேஷன் வந்துடும் இதோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 3 ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 3 அப்ளை பண்ணோம் ஸோ 3 அப்ளை பண்ணோம்னா 4 3 சார் 12 ஸோ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இந்த 3 வேல்யூஸ் என்ன பண்ணோம் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் ஸோ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா ஸோ 2 2 சார் 4 4 2 சார் 8 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துடும் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா -4க்கு ஈக்குவல் ஸோ 8 இன்ட்டு -4 ஸோ ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும் நமக்கு -32 ஸோ நமக்கு இதுக்கு வேல்யூ தெரியும் இதுக்கு வேல்யூ தெரியும் இதுக்கு வேல்யூ தெரியும் ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதிட்டு அதில் போய்ட்டு இந்த 3 வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா பாருங்கள் ஃபஸ்ட் என்ன எழுதுவோம் எக்ஸு கியூபு நெக்ஸ்ட்டு மைனஸு அடுத்து ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு மைனஸ் வரும் இல்லைங்களா இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம் இங்கே 2 2 ப்ராடக்ட் பண்ணிப்போம் இங்கே என்ன பண்ணுவோம் 3 டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணிப்போம் அவ்வளோதான் ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம இதோட வேல்யூ என்ன பாருங்கள் -4 அப்போ என்ன கிடைக்கும் இதுக்கு -4 நம்ம அப்ளை பண்ணோம் ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் கியூப் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம் இந்த மைனஸ் எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம் ஸோ இந்த 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமாவோட வேல்யூ -4 ஸோ அந்த வேல்யூ போட்டுக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எடுத்து போட்டுக்கிறோம் ப்ளஸ் இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ஸோ 12 இன்ட்டு எக்ஸ் 12x நெக்ஸ்ட் இந்த மைனஸ் போட்டுக்கிறோம் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் -32 அதை போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 0 அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அந்த வேல்யூஸை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ் 12x மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 32 இல்லைங்களா ஈக்குவல் டு 0 அவ்வளோதான் ஸோ இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா 1 பை காமா இது ரூட்ஸாக இருந்ததுன்னா இதை ரூட்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் ஸோ என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம அதை அப்படியே ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஆட் பண்ணோம் அப்புறம் பேராக ஆட் பண்ணணும் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மூணையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அப்போ ஆட் பண்ணும்பொழுது டினாமினேட்டரில் பாருங்கள் ஆல்ஃபா இருக்குது பீட்டா இருக்குது காமா இருக்குது அப்போ எல்சிஎம் என்ன போடுவோம் நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா போட்டுப்போம் நெக்ஸ்ட்டு இங்கே எந்த டேர்ம் இருக்கோ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மேலே போட்டுப்போம் அவ்வளோதான் ஸோ இங்கே ஆல்ஃபா இருக்குது அப்போ ஆல்ஃபா விட்டுட்டோம்னா என்ன வரும் பீட்டா காமா நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் பீட்டா இருக்குது அப்போ ஆல்ஃபா காமா இந்த டேர்மில் காமா இருக்குது அப்போ என்ன வரும் ஆல்ஃபா பீட்டா ஸோ ஆல்ரெடி நமக்கு இதோட வேல்யூஸ் தெரியும் இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோம் 3 ஸோ அதை போட்டுக்கிறோம் இதோட வேல்யூ தெரியும் இதோட வேல்யூ என்ன -4 ஸோ அதனால் இங்கே என்ன போட்டுக்கிறோம் -4 இது முடிஞ்சிச்சுங்களா நெக்ஸ்ட்டு பேராக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும் ஸோ 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா இன்ட்டு 1 பை காமா ப்ளஸ் 1 பை காமா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா ஸோ இது ப்ராடக்ட் பண்ணுறோம் ப்ராடக்ட் பண்ணும்போது நியூமரேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணுவோம் டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணுவோம் ஸோ 1 இன்ட்டு 1 1 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 பீட்டா இன்ட்டு காமா பீட்டா காமா ப்ளஸ்
1 into 1 1, gamma into alpha, gamma alpha. ஓகேங்களா? இப்போ இதுவும் அதே சேம் தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துக்கிறோம். எந்த டேர்ம் இங்கே இல்லையோ அந்த டேர்மை நியூமரேட்டரில் போட்டுக்கணும். அப்போ தான் அதால் மேலேயும் கீழே நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் என்ன ஆகிடும்? சேம் ஆகிடும். அதாவது இங்கே காமா இல்லை. ஸோ காமா பை காமா போட்டோம்னா இங்கே காமா வந்துடும், இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் ஆல்ஃபா இல்லை. ஸோ ஆல்ஃபா பை ஆல்ஃபா போடும்போது இங்கே ஆல்ஃபா வந்துடும், இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா வந்துடும். அதே மாதிரி இதில் பீட்டா இல்லை. பீட்டா வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே பீட்டா வந்துடும், இங்கே என்ன வந்துடும்? ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ டினாமினேட்டர் சேம் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அதனால் ஆல்ஃபா பீட்டா காமா போட்டுக்கிறோம். இங்கே எந்த லெட்டர் இல்லையோ அதை நியூமரேட்டரில் போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்ன? -2. ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்ன? -4. அதுவும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், போட்டுக்கிறோம். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2/4 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 1/2. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதோட வேல்யூ கிடைச்சிச்சு. பேர் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? இந்த 3 வேல்யூஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1/ஆல்ஃபா இன்ட்டு 1/பீட்டா இன்ட்டு 1/காமா. ஸோ ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் போது நியூமரேட்டர் அப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் அப்படியே ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ 1 × 1 × 1 என்ன கிடைச்சிடும்? 1 ஆல்ஃபா பீட்டா காமா. கீழே ஆல்ஃபா பீட்டா காமா அப்படியே வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமோட வேல்யூ என்ன? -4. ஸோ அந்த -4 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபு. ஸோ எக்ஸ் கியூப் எழுதியிருக்கோம். மைனஸ் இங்கே என்ன வரும் நமக்கு? 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா. ஸோ அதில் வேல்யூ என்ன? 3/-4. ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? இந்த வேல்யூஸ் வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன? 1/2. ஸோ அதனால் 1/2 எக்ஸு மைனஸ் நெக்ஸ்ட் எந்த டேர்ம் வரும்? இந்த டேர்ம் வரும். இதோட வேல்யூ என்ன? 1/-4. ஸோ அந்த வேல்யூ எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் என்னிடம் ப்ளஸ்ஸு 3/4 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? x/2 ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 1/4. இப்போ இதுக்கு எல்சிஎம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4 எடுத்துக்கலாம். இல்லையா? இது அப்படியே 4ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை ஃபுல்லாக 4ஆல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 × x³ 4x³ இங்கே 4ஆல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 3x². இங்கே 4ஆல் ப்ராடக்ட் பண்ணும்போது 2 2s are 4, 1 2 is 2. அப்போ 2x. இங்கே 4ஆல் ப்ராடக்ட் பண்ணால் 4 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரூட்ஸாக இருக்கும் பொழுது 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா ரூட்ஸாக இருந்ததுன்னா நமக்கு என்ன கியூபிக் ஃபார்ம் கிடைக்கும்? இதான் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா -ஆல்ஃபா -பீட்டா -காமா. அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி கொஷின் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்ம தான் எடுத்துக்கிறோம். இல்லை ABCD வேல்யூ தெரியும், அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூஸை திரும்ப நம்ம இங்கே எடுத்து அப்படியே தான் எழுதிக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. எழுதிட்டோங்களா? இப்போ நமக்கு தேவை -ஆல்ஃபா -பீட்டா -காமா. ஸோ அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குங்களா? மைனஸ் வெளில எடுத்துடலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ பாருங்கள், இங்கே -2. அப்போ -2 அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 1 2 is 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேராக ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ பேராக ப்ராடக்ட் பண்ணும்போது -ஆல்ஃபா இன்ட்டு -பீட்டா இன்ட்டு -காமா இன்ட்டு -ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஸோ இது பேராக ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இது மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு வந்துடும். ஸோ இதில் வேல்யூ தெரியும் நமக்கு என்னது? 3. ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த 3 டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். அதாவது -ஆல்ஃபா இன்ட்டு -பீட்டா இன்ட்டு -காமா. மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்ன? -4. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடுறோம்? -4 போடுறோம். மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ +4 நமக்கு கிடைச்சிடும். இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? உடனே நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டியதா. ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன ஃபார்ம்லாம் நமக்கு? x³ மைனஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு x² ப்ளஸ் அடுத்து பேராக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு எக்ஸு மைனஸ் இது சிங்கிளாக அப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்கணும் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ இதுக்கு வேல்யூ. ஸோ 3 வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள்? 2, இதுக்கு 3, இதுக்கு 4 கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம எடுத்துகிட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு 3, இந்த டேர்முக்கு என்னது? 4. அவ்வளோதான். அந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்?
அப்ளை பண்ணிடுறோம். ஸோ அப்ளை பண்ணிட்டோம். இதை அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ் கியூப் minus 2 into x square 2x square plus 3x minus 4 into 1 minus into 4 minus 4 equal to 0. ஸோ இதுதான் நமக்கு என்ன தேவையான கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.